ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். இப்படிலாம் சொல்லி நான் உங்களை டென்ஷன் பண்ண மாட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ டியர்ஸ், இது நான் உங்க எம்டி மேன் பேசுறேன். இது என்னோட முதல் வீடியோ. என்னை நம்பி ஃபாலோ பண்ண போற எல்லாருக்கும் உங்க லைஃப்ல என்னோட வீடியோஸ்னால ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கும்னு நம்பி என்னோட ஜெர்னியை இப்போயிலேருந்து இன்னையிலேருந்து தொடங்க போறேன். எஸ், நேரத்திட யாருன்னா அது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் தான். இது ஒரு வகையில நமக்கு நல்லது பண்ணாலும் பல வகையில நம்மள ஒரு டிஜிட்டல் அடிமையா மாத்திட்டு இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, நம்ம இப்போ ஒரு டேட்டா குரோம்ல செக் பண்ண போறோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டா போவோம். இன்ஸ்டா போய் ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் போவோம். டக்குன்னு யூடியூப்ல ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், அதுல வர யூடியூப்ல வர வீடியோவை பார்த்துட்டு போறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண வந்தோங்கிறதே நம்ம மறந்துடுவோம். இன்னும் சில பேர் இருக்காங்க, நாளையிலேருந்து நான் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தேவையான எல்லா வீடியோவும் யூடியூப்ல ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி எத்தனை யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்களோ அது எல்லா வீடியோவும் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு மறுநாள் ஸ்டார்ட் பண்ணலான்னு 4 மணிக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்திருப்பாங்க. கடைசியில பார்த்தா திரும்பி அகைன் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள ரொம்ப மூழ்கி நம்ம யாருங்கிறதே நம்ம மறந்து வெறும் ரீல்ஸ் பார்க்கறதுலயும் ஃபோன் ஸ்க்ரோல் பண்றதுலயுமே நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். சோசியல் மீடியாஸ் எல்லாமே நம்ம தூரத்துல இருக்கவங்க கூட கான்டாக்ட் பண்றதுக்கும் அவங்கள நம்ம பார்க்கறதுக்கும் பேசுறதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப நம்மளை சுத்தி உள்ளவங்களும் நம்ம பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கூட நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம். அவங்க கூட நம்ம ஐ கான்டாக்ட் வச்சு கூட நம்ம பேச மாட்டேங்கிறோம். வெறும் இமேஜஸ்க்கு எமோஜிஸ் அனுப்புறதுலயும் ரீல்ஸ் ஷேர் பண்றதுல மட்டுமே நம்மளோட கன்வர்சேஷன் டெவலப் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமாச்சும் நம்ம வெறும் டிஜிட்டல் ஜாம்பிஸா மட்டும் இருக்காம பிசிக்கல் வேர்ல்ட்ல வந்து நமக்குள்ள ஹாப்பினஸ் நம்மளை தேடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்க போன்ல உள்ள எல்லா ஆப்ஸையும் நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. எந்த ஆப் வந்து உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லாம உங்களோட நேரத்தை அதிகமா திருடுதோ அதெல்லாம் நீங்க டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு செல்ஃபா எது அதிகமா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குதோ அந்த ஆப்ஸை மட்டும் நீங்க கீப் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம்ல மட்டும் தான் ஃபோன் யூஸ் பண்ணணும், இந்த டைம்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆஃபீஸில் இருக்கப்ப தேவையில்லாத அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா போய் ஃபோன் எடுத்து உங்களோட வேலையை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ்டையோ இல்லை யார்ட்டையோ ஃபோனை கொடுத்துட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை புக்ஸ் இருந்துச்சுன்னா புக்ஸ் படிங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்த உடனேயும் நீங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட கேஜெட்டை நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த நேரத்திலிருந்து தப்பிச்சு நம்ம ஃபேக் வேர்ல்டு இல்லாமல் ஃபிசிக்கலாக ரியல் வேர்ல்டில் ரொம்ப ஹாப்பியாக இதுக்கு மேலே நம்மளோட பயணத்தை தொடருவோம் அப்படின்னு நம்ம நம்புவோம். உங்கள் மொபைல் யூசேஜை ட்ராக் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அது வேணும்னா ஏற்றி உங்களோட ஆப் யூசேஜை ட்ராக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.